பெரியாரை பற்றி அவங்க இன்னொரு விமர்சனம் வைக்கிறது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது. மகள் போன்று இருந்தவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது. நீங்க 3 பேரும் திருமணமானவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க? மகள் மகள் அப்படிங்கிற இதுவே வந்து ஒரு பொய். சோ அந்த பொய்யின் மேல கட்டமைக்கப்பட்ட இன்னொரு பொய் வந்து அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதை பத்தி இப்படி பேசுறதே வந்து அன்னை மணியம்மையாரை வந்து ரொம்ப இழிவுபடுத்துற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு அடல்ட், திராவிட கொள்கையே பெரியார் கொள்கைகளை ரொம்ப பிடிப்போட எடுத்துக்கொண்டு போனவங்க பெரியாருக்கு அப்புறம். சோ அவங்கள பத்தி அதாவது இந்த விஷயத்துல இந்த மாதிரி பேசுறதே வந்து மணியம்மையார் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணியை இழிவுபடுத்தும் ஒரு செயல் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவங்க வந்து ஒரு அடல்ட். ஷி வாஸ் அன் அடல்ட். ஷி வாஸ் அ கன்சென்டிங் அடல்ட். அந்த திருமணம் என்பது ஏன் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு பொய்யை திரும்ப 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 அவங்க சொல்றதுனால நம்ம வந்து திரும்ப 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 விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை.